இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் விஸ்வாவசு வருடம் ஆனி மாதத்திற்கு உண்டான ராசி பலன்கள் அப்படிங்கிறது தான் நாம் பார்க்க போகிறோம். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கிரகங்களுடைய மாற்றம் அப்படிங்கிறது குறைவாக இருந்தாலும் கூட நிறைய கூட்டணிகள் அப்படிங்கிறது இருக்குது. இது கிட்டத்தட்ட கிரகங்கள் ஆடக்கூடிய ஒரு கும்மலாட்டம் அப்படிங்கிற மாதிரி தான். அதாவது கிரகங்களுடைய ராஜா சூரியன் இந்த மாதம் முழுக்க மிதுனம் ராசியில் குரு பகவானுடைய சேர்ந்து குரு ராகு யோகம் அப்படிங்கிற ஒரு அற்புதமான யோகத்தை கொடுக்குறாரு. அதே மாதிரி செவ்வாய் சிம்ம ராசியில் கேதுவோடு இணைஞ்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் மீனம் ராசியில் இருக்கக்கூடிய சனியை பார்க்குறாரு. இது வந்துட்டு பகை கிரகங்கள் பார்த்துக்கிறது அப்படிங்கிறது அர்த்தம். இது உங்களுடைய ராசிக்கு என்ன விளைவு அப்படிங்கிறத கொடுக்க போகுது. அதோட புதன் மிதுனம் ராசியில் இருக்கார், 8ஆம் தேதி கடக ராசிக்கு போகிறாரு. சுக்கிரன் மேசம் ராசியில் இருக்கார், 15ஆம் தேதி ரிஷபம் ராசிக்கு போயிட்டு ஆட்சி பெற்று உட்கார போகிறாரு. குரு பகவான் மிதுனம் ராசியிலையும் சனி பகவான் மீனம் ராசியிலையும் இருக்காங்க. ராகு கும்பம் ராசியில் இருக்கார். அதாவது சிம்மத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் 7ஆம் பார்வையாக கும்பத்தில் இருக்கக்கூடிய ராகுவையும் பார்க்குறாரு. கேது சிம்மத்தில் செவ்வாயோட கூடியிருக்கு. அதாவது ஒரு சர்ப்ப கிரகம் கேது செவ்வாயினோட கூடியிருக்கு. இன்னொரு சர்ப்ப கிரகம் ராகுவை செவ்வாய் பகவான் வந்துட்டு பார்க்குது. இந்ததொரு பார்வை, இந்ததொரு ஆட்சி, இந்த பரிவர்த்தனை இது எல்லாம் சேர்ந்து உங்களுக்கு என்னென்ன பலன்கள் அப்படிங்கிறத கொடுக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நவகிரகங்களையும் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த வாரத்துக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இப்போது ரூபாய் 299 ரூபாய்க்கு தெளிவாகவும் விளக்கமாகவும் ஜாதகம் பார்த்து தரவங்க தாழ்மையான வேண்டுகோள். இந்த நம்பருக்கு ஃபோன் கால் அல்லது வாட்ஸ்அப்பில் கூட நீங்கள் கேட்டு அவங்களுடைய அப்பாயின்மெண்ட் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலுமே நம்ம டீமில் இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க. அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன்கள்ங்கிறது சொல்லிடுவேங்க. ஜஸ்ட்டு நீங்கள் வாட்ஸ்அப் அல்லது ஃபோன் காலில் உங்களுக்கான டவுட் அப்படிங்கிறத கிளியர் பண்ணிக்கலாம். சரிங்களா? உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைமை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் நிறைய பேர் கேட்குறாங்க எவ்வளோ நேரம் ஆகும்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு நம்ம உங்களுடைய ஜாதக கட்டத்தை பார்த்துட்டு ஜனனகால பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். அதாவது இந்த ஜாதகக்காரங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், கேரக்டர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். அதுக்கப்புறம் கோட்சாரத்தின் அடிப்படையில் கடைசி ஒரு 2.5 வருஷம் எப்படி இருந்துச்சு, எதிர்காலம் வரக்கூடிய 2.5 வருஷம் அதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துடலாம். அட் லாஸ்ட் பர்டிகுலராக இந்தந்த டைமில் என்னென்ன நடக்கும், இந்த டைமில் என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கான தெளிவான விளக்கமான பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிடுவாங்க. இதை தாண்டி உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் கேட்டுக்கலாம். ஒவ்வொரு ஜாதகத்துக்குமே 30 நிமிஷம் வரைக்கும் நம்ம எடுத்துப்போம். தெளிவாகவும் விளக்கமாகவும் பொறுமையாகவும் உங்களுக்கு நாங்கள் சொல்லிடுவோங்க. இது இல்லாமல் வேறு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் டவுட்டுங்கிறது கேட்டுக்கலாம். கடைசியாக ஜாதகம் இல்லைனாலும் பரவாயில்ல, பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம் மட்டும் சொன்னாலே போதுங்க. நாங்கள் உங்களுக்கு ஜாதகம் பார்த்து பலன்கள் அப்படிங்கிறது சொல்லிவிடுவாங்க. நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஜஸ்ட் ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதும், இல்லை ஃபோன் கால் பண்ணி உங்களுடைய அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணால் மட்டுமே போதுங்க. சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த ஆனி மாதம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, பொதுவாகவே நாம் மாத பலன்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா அதில் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது அப்படிங்கிறது ராசிநாதனுடைய பலம், சூரியனுடைய ஒரு பலம். இது ரெண்டையும் தான் நாம் ரொம்ப முக்கியமாக பார்க்கணும். அப்படி பார்க்கணும் அப்படின்னா இந்த ஒரு மாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு மாதம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் இப்போ கண்டக சனி இருக்குது, 10ல் குரு பகவான் இருக்கார். அப்படிங்கிறது ரெண்டுமே ஒரு சுமாரான ஒரு அமைப்பு அப்படிங்கிறது தான் நமக்கு காட்டுது. ஆனால் இந்த ராசிநாதன் மற்றும் சூரியனோட அமர்வு அப்படிங்கிறது அற்புதமான ஒரு பலன்கள் அப்படிங்கிறத கொடுக்குது. அதாவது 10ல் குரு அப்படின்னா பதவி மாற்றம், பதவியில் நல்லதொரு மாற்றம் வருமா, கெட்ட மாற்றம் வருமா, சனி எங்கே இருக்கார் அப்படிங்கிறத பொறுத்து அது நல்ல மாற்றமா இல்லை கெட்ட மாற்றமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு கண்டக சனி இருக்கும்போது 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு நல்ல மாற்றத்தை கொடுக்க போகிறது கிடையாது. அதே நேரத்தில் இந்ததொரு மாதத்தை பொறுத்த வரைக்கும் சூரிய பகவான் குருவோடு சேர்ந்திருக்காரு அப்படிங்கிறதுனாலையும் 2 பேருமே நட்பு கிரகம் அப்படிங்கிறதுனாலையும் உங்களுடைய ராசிநாதன் புதனோட இன்னொரு வீடான மிதுனம் ராசியிலேயே இணைஞ்சிருக்காங்க அப்படிங்கிறதுனாலையும் இங்கே தொழில் ரீதியாக எதிர்பாராத ஒரு அதிர்ஷ்டங்கள் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். அதாவது நம்ம ஒரு தொழில் தொடங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு கூட இருக்க மாட்டோம். காலம் முடிச்சுட்டு நம்ம இன்னொருத்தவன்ட்ட வேலை செஞ்சு நம்ம காலம் ஓடி போயிடும் போல இருக்கே அப்படிங்கிற இருந்தவங்க கூட சொந்தமாக தொழில் தொடங்கணும் அப்படிங்கிற எண்ணத்துக்கு வருவீங்க. ஏன்னா கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சொந்த தொழில் தொடங்குறதுல கொஞ்சம் பயம் உள்ள ஆட்கள். என்னடா பண்ணுறது, நட்டுக்கிட்ட வந்துடா நம்ம என்ன பண்ணுறது, நம்மளால் தாங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறத காப்பாற்றிக்கிட்டு அப்படியே வெளியில் தெரியாமல் வாழ்ந்துட்டு போயிடணும், ஆகா ஓகோன்னு வாழணும்லாம்
இருக்கணும்னு அவசியம் கிடையாது. எவனும் சீச்சின்னு சொல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போயிடணும் அப்படின்னு ரொம்ப நிதானமாக யோசிக்கக்கூடிய ஒரு நபர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் கன்னிராசிக்காரர்களை. அதனால் ரிஸ்க் எடுக்க மாட்டீங்க. ஒரு முதல் போடணும் அப்படின்னா பயமாக இருக்கும், என்னடா பண்ணுறது ஏது அப்படின்ட்டு. ஆசை இருக்கும், ஆனால் இறங்க மாட்டீங்க. யோசிச்சு அப்படிப்பட்ட உங்களையே தொழிலதிபராக மாற்றக்கூடிய ஒரு மாதம். அதே மாதிரி ஏற்கனவே தொழில் செஞ்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா கூட அந்த தொழிலில் துணிஞ்சு பல முடிவுகள் எடுப்பீங்க. பார்த்துரும் வா இன்னொரு 10 ரூபா முதலீடு இழக்கும், என்ன இப்போ இப்படியே போட்டுறது என்ன தான் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தொழில் ரீதியாக நிறைய ரிஸ்க் எடுப்பீங்க இந்த ஒரு மாதத்தில். இது உங்கள் இயல்பு கிடையாது. ஆனால் இந்த இயல்பை தாண்டி நீங்கள் எடுக்கக்கூடிய ஒரு முடிவுகள் இந்த ஒரு மாதத்தில் உங்களுக்கு பல வெற்றிகள் அப்படிங்கிறத கொண்டு வந்து கொடுக்கும். நமக்கே ஆச்சரியமாக இருக்கும், இது பரவாயில்ல, ஒரு இறங்கணும் ஒரு நல்ல விஷயத்தில் நல்லபடியாக தான் இருக்குது, இனிமேல் இறங்கி பார்த்துடணும். உட்காந்து யோசிக்கிறத விட ஒரு ஆறு ஆழமாக இருக்குது, வேகமாக தண்ணி வருது அப்படின்னு சொல்லிட்டு கரையிலே உட்காந்துருந்தால் கரையை கடக்க முடியாது. நமக்கு தான் நீச்சல் தெரியுமே, இறங்கி பார்த்துருவோம்டா அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி பார்த்துடணும், சரிங்களா? அப்போ தான் அதை கடக்க முடியும் அப்படிங்கிறது தான். அந்த மாதிரி ஒரு நல்லதொரு நேரம் அப்படிங்கிறது வந்திருக்கு. அதே நேரத்தில் விரயஸ்தானத்தில் உங்களுடைய ராசிக்கு கேது பகவான் செவ்வாய் பகவான் 2 பேர் சேர்ந்துருக்காங்க. அதனால சில பேருக்கு வீடு மாற்றம் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. ஒரு வாடகை வீட்டில் இருப்போம், வேறு வீடு பார்க்குற மாதிரி ஆகிடும். திடீர்னு வீட்டு ஓனர் வீட்டில் ஏதாவது ஒரு கல்யாண காட்சி நடக்குது, எனக்கு வீடு வேணும்ப்பா அப்படிம்பாங்க. அதே மாதிரி வேறு இடத்துல வீடு பார்க்குற மாதிரி வரும். இப்போ ஒரு 6000 7000 5000 வாடகை கட்டியிருக்கோம் அப்படின்னா போகிற இடத்துல 8000 கொடு 10,000 கொடுப்பாங்க. இது நமக்கு ஒரு எக்ஸ்ட்ரா செலவு. என்னடா இது மாதம் ஆனால் இது ஒரு 2000 கூட போகுது, என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிக்கக்கூடிய ஒரு அளவுக்கு செலவு அப்படிங்கிறது ஒரு பக்கம் திடீர்னு வரும். ஸோ அதே மாதிரி பல முயற்சிகள் அப்படிங்கிறது நம்ம யோசிச்சிருப்போம், ரொம்ப நாளாக செய்யணும்னு நினச்சிட்டு இருந்திருப்போம். அதை இந்த ஒரு மாதத்தில் செய்யலாம். இது ஒரு நல்லதொரு முடிவுக்கு வருவீங்க. 8ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் பொறுத்திருக்கணும். 8ஆம் தேதிக்கு மேலே கடகம் ராசிக்கு புதன் வராரு. கடக ராசிக்கு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா லாப வீடு உங்களுடைய ராசிக்கு. அங்கே ராசிநாதன் வராரு, ராசிக்கும் அதிபதி 10ஆம் இடத்துக்கும் அதிபதி. லாப வீட்டுக்கு வரக்கூடிய நேரம் அப்படிங்கிறது ஒரு அற்புதமான நேரம். இப்போ தான் தொழில் ரொம்ப சூடு பிடிக்கும். லாபத்தை நீங்கள் தேடி வர வைப்பீங்க. பொருளாதாரத்தில் ஒரு உச்சத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பு. ஒரு கடன்கண்ணிலாம் அடைக்கலாம். ஒரு 10,000 கடன் இருக்குது, 50,000 கடன் இருக்குது, 1 லட்சம் கடன் இருக்குது அப்படின்னவங்க அதில் சிறுக ஒரு பகுதியை அடைச்சி வாழ்க்கையில் கடன் வாங்குறது பொழப்பாக இருந்தது, இப்போ தான்டா கடனை திரும்ப கொடுக்குறேன் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு மாற்றம் அப்படிங்கிறது உங்களுடைய வாழ்க்கையில் வரும். அதே மாதிரி பொருளாதார ரீதியாக நல்லதொரு வளர்ச்சிங்கிறது இருக்கும். சில பேருக்கு வேலை செய்யக்கூடிய இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா பெரியதொரு ரெட்டிப்பு ஊதிய உயர்வு, ரெட்டிப்பு பதவி உயர்வு அப்படிங்கிறது கிடைக்கும். உங்களுடைய உழைப்பு அப்படிங்கிறது புரிஞ்சிக்கப்படும். இவ்வளவு நாளாக புரிஞ்சிக்கப்படாத உங்களுடைய உழைப்பு இப்போது அம்பலம் ஏறும். அதே மாதிரி அலுவலகத்தில் முக்கியமான பிரச்சனைகளுக்கு நீங்கள் ஒரு பெரியதொரு அருமருந்தாக இருப்பீங்க. ஒரு பெரிய ஒரு டாக்குமெண்ட்டு காணும், ஒரு பெரிய ஒரு வேலையை முடிக்கணும், யாரா முடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு திணறிட்டு இருந்தது, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி உங்கள் பேரை தூக்கி அப்படி உச்சத்தில் கொண்டு போய் உட்கார வைக்கும். அந்த அளவுக்கு நன்மை அப்படிங்கிறது கிடைக்கும். அதே மாதிரி இதுவரைக்கும் உங்களுக்கு தொல்லை கொடுத்துக்கிட்டு இருந்த சக ஊழியர்கள், மேல் அதிகாரிகள் வேறு இடத்துக்கு மாற்றம் படக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது பரிபூரணமாக இருக்குது. அதே மாதிரி சில பேருக்கு வெளியூர் இடமாற்றம் வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. என்னடா இது சொந்த ஊரை விட்டு பிள்ளைய வீட்டில் அங்கே படிச்சுட்டு இருக்கு, வெளியூர் ட்ரான்ஸ்ஃபர் போட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிக்க வேண்டியதில்லை. ஏன் அப்படின்னா போகிற இடத்த நல்லது ஒரு பணியாளர்கள் சக ஊழியர்கள் கிடைப்பாங்க. உங்களுக்கு ஒரு சம்பள உயர்வோட ப்ரொமோஷனோட உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் வரக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. இது எல்லாம் குரு ராஜயோகம் அப்படிங்கிறது கொடுக்கும். 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குருவோட சூரியன் இணைஞ்சிருக்காரு அப்படிங்கிறப்போ இந்த குரு ராஜயோகம் இந்த மாதிரியான மாற்றத்தை கொடுக்கும். குறிப்பாக அரசு துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு டிரான்ஸ்ஃபர் பதவி உயர்வோடு கிடைக்கும். பரவாயில்ல, ஏதோ இங்கே ஒரு 3000 சம்பளம் வாங்கிட்டு இருந்தேன், குடும்ப செலவுக்கு தான் சரியாக இருந்துச்சு, இப்போ ஒரு 30,000ங்கிறது 40,000 கிடைக்குது, போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயணப்படுறது அப்படிங்கிறது தான் இந்த ஒரு காலகட்டத்தில் நல்லது. அதே மாதிரி பணிச்சுமை அப்படிங்கிறது கொஞ்சம் கூடுதலாக தான் இருக்கும். அதே மாதிரி சுமையாக நீங்கள் எடுத்துக்க வேண்டியதில்லை. எல்லா வேலையும் கூட நம்ம தலையிலே கட்டுறாங்களே, எவ்வளோ பேர் வேலை வெட்டி இல்லாமல் உட்காந்துருக்காங்க, நமக்கு மட்டும் வேலை விட்றாங்களே அப்படிங்கிற மாதிரி எண்ணம் வந்துச்சு அப்படின்னா அதை தவிர்த்துடுங்க. ஏன்னா உங்களோட திறமை அப்படிங்கிறது புரிஞ்சிக்கப்பட்டு உங்ககிட்ட அந்த பொறுப்பை ஒப்படைக்கலாம், நம்பலாம் உங்களை அப்படிங்கிறதுக்கு உண்டான நம்பிக்கையின் பேரில் தான் அந்த பணிகள் அப்படிங்கிறது ஒப்படைக்கப்படுது. அப்படிங்கிறதுனால அதை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கோங்க. அதே மாதிரி இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு சுக்கிரன் 8வது இடத்துல இருக்கார். அஷ்டமஸ்தானத்தில் சுக்கிர பகவான் இருக்கார். இப்போது கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா தனஸ்தானத்துக்கும் பாக்கியஸ்தானத்துக்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் அஷ்டமத்தில் 15 நாளைக்கு இருக்கார். அப்படிங்கும்போது கொஞ்சம் கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு சூழல் அப்படிங்கிறது சாதகமாக இருக்காது.
எந்நேரமும் நீங்கள் தொடர்பு எல்லைக்குள்ளேயே இருக்கணும். முக்கியமான அழைப்பு, முக்கியமான வாய்ப்பு உங்களுக்கு வரும்போது ஃபோனை ஆஃப் பண்ண இருந்திருக்கலாம். உங்களை தொடர்பு கொள்ள முடியாமல் போயிடலாம். அதனால் ஒப்பந்தங்கள் கைமீறி போகலாம், கையை விட்டு போகலாம். அதனால் எப்போவும் கூடுமான வரைக்கும் இந்த மாதத்தில் ஃபோனை ஆஃப் பண்ணாதீங்க. 15ஆம் தேதிக்கு மேலே சுக்கிரன் அப்படிங்கிறவர் ரிஷபம் ராசிக்கு போயிட்டு ஆட்சி பெற்று உட்கார போகிறாரு. 9ஆம் இடத்துக்கு அவர் போகிறாரு. அப்படிங்கும்போது உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கும் சரி, தொழில் செய்யக்கூடியவர்களுக்கும் சரி, இதுவும் ஒரு அற்புதமான ஒரு நேரம் அப்படின்னு தான் இதை நாம் சொல்லணும். ஸோ நிறைய இந்த விலை உயர்ந்த பொருட்கள், ஆடம்பர பொருட்கள் எல்லாமே வாங்குவீங்க. ஒரு பவுன் வாங்குகிறேன், செயின் வாங்குகிறேன், மோதிரம் வாங்குகிறேன் அப்படின்னா அந்தளவுக்கு வருமானம் இருந்தால் தான் வாங்க முடியும். அப்போது வருமானத்துக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மாதம் தான். அதெல்லாம் எந்த ஒரு குற்றம் குறை அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. அதோட உங்களுடைய ராசிக்கு விரயஸ்தானத்தில் சிம்மம் ராசியில் செவ்வாய் இருக்கார். அப்படிங்கிறதுனால நிலபுலம் சம்மந்தப்பட்ட ஒரு கொடுக்கல் வாங்கல், ஜாமீன் ஜவாப்தாரி எதுவுமே இந்த காலகட்டத்தில் வேணாம். அதே மாதிரி மீனம் ராசியில் இருக்கக்கூடிய சனியையும் செவ்வாய் பார்க்குறாரு, கும்பம் ராசியில் இருக்கக்கூடிய ராகுவையும் செவ்வாய் பார்க்குறாரு. அப்படிங்கும்போது கூடுமான வரைக்கும் கூட்டு தொழிலில் விட்டு கொடுத்து போங்க. புதுசாக யாரும் தொழிலில் கூட்டாளிகளை சேர்க்க வேண்டாம். பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடியவர்களுக்கும் அரசியல் துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கும் கொஞ்சம் எதிரிகள் அப்படிங்கிறவங்க தானாக உருவாவாங்க. அதனால் கூடுமான வரைக்கும் எதிரிகளை வளர்த்துக்காமல் இருக்கிறது அப்படிங்கிறது நல்லது. நம்ம தாழ்ந்து போகிறதுல ஒன்றும் கெட்டு போகிறது கிடையாது. விட்டு கொடுத்தவன் கெட்டு போனதா வரலாறே கிடையாது. ஏன்னா எல்லா இடத்துலையும் கோவப்பட்டுட்டு முன்னாடி நிற்கிறத விட விட்டு கொடுத்துட்டு போகிறது அப்படிங்கிறது தான் நல்லது. ஸோ சனிக்கிழமைகளில் காலையில் விநாயகர் வழிபாடு அப்படிங்கிறத செஞ்சுட்டு, அனுமன் வழிபாடு செஞ்சுட்டு, மாலை நேரத்தில் சனி பகவானுக்கு விளக்கு போடுங்க. இந்த மாதம் ரொம்ப நல்ல மாதமாக இருக்கும். கன்னி ராசிக்காரர்களுக்கு எல்லாம் நல்லதாகவே நடக்கும். நன்றி, வணக்கம்.